ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். வாக்ஃபதர் எழுதிய நூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஷ்டாங்க சம்கிரகம். வாக்ஃபதர் எழுதிய நூல் வந்து அஷ்டாங்க சம்கிரகம். கொரில்லா போர் முறைனா என்ன அப்படின்னா முறைசாரா போர் முறைங்கிறாங்க. மராத்தியர்கள் பின்பற்றிய முறை கூட கொரில்லா போர் முறைன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். கொரில்லா போர் முறைனா முறைசாரா போர் முறை வந்து சொல்கிறாங்க. 1948ஆம் ஆண்டு மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது அப்படின்னா 1957 ஜூலை 1. மின் பகிர்மான சட்டம் வந்து 1948 படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா 1957 ஜூலை 1. நோட் பண்ணிக்கோங்க. பிராகிய மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு வந்து என்னென்னா லிசியர் கல்வெட்டு வந்து சொல்கிறாங்க. பிராகிய மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு லிசியர் கல்வெட்டு. ரிக்வேத காலத்தில் அரசகுமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தனுர்வேதம். போர்க்கலை சம்பந்தமானது வந்து தனுர்வேதம் அப்படிங்கிறாங்க. பொதுப்பணியாளர் தேர்வாணையம் வந்து 1929 இந்து அறநிலை சட்டம் வந்து 1926 சொல்கிறாங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து 1925 பணியாளர் தேர்வு வாரியம் வந்து 1924. நல்லா பார்த்துங்க, பணியாளர் தேர்வு வாரியம் வந்து 24, பொதுப்பணி தேர்வு ஆணையம் வந்து 1929, இந்து அறநிலை சட்டம் 1926, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925. அடுத்து வந்து இது வந்து முகலாயர் சம்பந்தமான கேள்வி. நம்ம பானிப்பட்டை வந்து 3 விதமான பானிப்பட் பார்த்துருக்கோம். முதல் பானிப்பட், 2ஆம் பானிப்பட், 3ஆம் பானிப்பட். முதல் பானிப்பட் போர் வந்து 1526. இது வந்து பாபர் சம்பந்தமான போர்கள். காக்ரா போர் வந்து 1529. கான்வா போர் வந்து 1527 வரும். சந்தேரி போர் வந்து 1528. பானிபட் போர் 26, காக்ரா போர் 29, கான்வா போர் 27, சந்தேரி போர் வந்து 28 வரும். வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் தான் வேளாண்மை உற்பத்தியை வந்து அளவிடும் முறை அப்படிங்கிறாங்க. வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை வந்து நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறாங்க. பழமை பொருளியல் அறிஞர்கள் வந்து தடையில்லா வாணிபம் கொள்கையில் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க. பழமை பொறியியல் அறிஞர்கள் வந்து தடையில்லா வாணிபம் கொள்கையில் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க. சாரதா சட்டம் வந்து 1929, சம ஊதிய சட்டம் வந்து 1976 வந்து சம ஊதிய சட்டங்கிறாங்க. கரும்பலகை திட்டம் வந்து 1992, 20 அம்ச திட்டம் வந்து இந்திரா காந்தி வந்து 1975 கொண்டு வந்திருப்பாங்க. சாரதா சட்டம் 1929, சம ஊதிய திட்டம் வந்து 1976, கரும்பலகை திட்டம் 1992, 20 அம்ச திட்டம் வந்து திருமதி இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. பின்வரும் உபகரணங்களில் ஒளி சைகைகளை மின்னியல் அல்லது மின்னணு சைகைகளாக மாற்றுபவை வந்து என்ன அப்படிங்கிறாங்க. எது வந்து ஒளி சைகைகளை வந்து மின்னியல் அல்லது மின்னணு சைகைகளாக மாற்றுபவைனா இலக்க ஒளிப்படக் கருவியும் தொலைநகலியும் தான் வந்து அது மாதிரி மாற்றுது. இலக்க ஒளிப்படக் கருவி, தொலைநகலி அப்படிங்கிறாங்க. கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியின் மீது அமர்ந்திருக்கும் ஒருவர் வந்து திடீரென கைகளை மடக்கும் போது அவரோட கோணத்திசைவேகம் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது எவை தவறானது. கொஸ்டினில் வந்து எது மெயினாக அதை அண்டர்லைன் பண்ணிங்க. இப்போ வந்து தவறானதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தவறானதுங்கிறது ஒளியாண்டுங்க. ஒளியானது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒளியானது வந்து வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கக்கூடிய தொலைவு தான் வந்து ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இது வந்து காலத்தின் ஒரு அழகுங்கிறாங்க. அப்போ அது தவறு. வானியல் அழகு என்பது வந்து தொலைவோட ஒரு அழகு தான் வானியல் அழகு. பார்சக் என்பது வந்து நிறையின் ஒரு அழகு. இது ரெண்டுமே கரெக்டு அப்படிங்கிறாங்க. வானியல் அழகுனா தொலைவின் ஒரு அழகு தான் வானியல் அழகு. பார்சக் என்பது வந்து நிறையின் ஒரு அழகு அப்படிங்கிறாங்க. இதில் எது தவறான ஜோடினா செகண்ட் ஒன் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சல்வை சோடானா Na2CO3 கரெக்டு. சமையல் சோடான NaHCO3. பாரிஸ் சாந்து வந்து CaSO4 H2O அப்படிங்க. சலவை சோடானா Ca2CO3, சமையல் சோடானா NaHCO3, பாரிஸ் சாந்துனா CaSO4 H2O.
தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டிமனி சல்ஃபைடு, கந்தகம், பொட்டாசியம் குளோரைட் இதெல்லாம் வந்து தீக்குச்சியில் உள்ள வந்து வேதிப்பொருட்கள் அப்படிங்கிறாங்க. தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருள்னா ஆன்டிமனி சல்ஃபைடு, கந்தகம், பொட்டாசியம் குளோரைட்லாம் வந்து தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருட்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சேர்த்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.